ஹலோ காய்ஸ், அந்த மண்டேவோட ஒரு மினி vlog தான். காலையில் எழுந்திரிச்சு எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு கோலம் போட்டிருந்தேன். ஸோ இந்த பொங்கலுக்கு வந்து கோலம் போட்டு கரும்பெல்லாம் வச்சு ஒரு ஆத்தென்டிக்கான ஒரு பொங்கல் மாதிரியே செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்கேன். ஆனால் அதுக்கு நிறையா ப்ரிப்பரேஷன் ஒர்க்கெல்லாம் பண்ணணும். ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் அதுக்காக பொங்கல் செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாசிப்பருப்பை வந்து தனியாக வேக வச்சுக்கிறேன். ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து நான் பாசிப்பருப்பையும் பச்சரிசியும் ஒன்றா போடும்போது அப்படியே இருந்தது பருப்பு வேகாமல். அதனால் இந்த டைம் ஒரு ஆஃப் குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பச்சரிசியோடு போட்டிருந்தேன். கொஞ்சம் குழையணுங்கிறதுக்காக 2-3 விசில் எக்ஸ்ட்ரா விட்டு லைட்டாக பற்றிடுச்சு. பட் ஓகே, நிறைய முந்திரி போட்டேன். ஸோ லாஸ்ட் டைம் இதெல்லாத்தையும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணணும். நான் பால் ஊற்றி தான் வந்து பொங்கல் செஞ்சுருந்தேன், கொஞ்சம் க்ரீமியாக வரணும் அப்படிங்கிறதுக்காக. அந்த பாசிப்பருப்புலேயே வந்து கொஞ்சம் தக்காளி, அப்புறம் சின்ன வெங்காயம், பூண்டு, ரைஸ் எல்லாம் போட்டு அப்படியே குழைய வேக வச்சு பாப்பாவுக்கு வந்து காலையில் சாப்பாடு கொடுத்துட்டேன். ஸோ பாப்பா சாப்பிட்டதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்டு அப்புறம் ஆஸ் யூஷுவல் எல்லா வேலையும் நம்ம ரொட்டீன் ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். ஸோ பொங்கல் சீரீஸ் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். சூப்பராக ஒரு கோலம் போடுறோம். நெக்ஸ்ட் வீடியோ